Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோ நேற்றைய வீடியோனுடைய கண்டினியூட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். நேற்று 44 மாணவர்களுடைய அட்மிஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆயிருந்தது. என்ன காரணத்துக்காக அப்படின்னா அவங்க கொடுத்த போலி சான்றிதழ்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்களுடைய மெடிக்கல் அட்மிஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆச்சு. இப்போது அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. கூடுதலாக ஒரு 6 மாணவர்களுடைய சான்றிதழ்கள் போலி என கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுடைய சேர்க்கையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதை பற்றின முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வரும். 2024க்கு நீங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்னா உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். 2025க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க, செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாணவர்களுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸை பெற்றுக்கலாம். அதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறத கால் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லிடுவோம். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸையும் உங்களுக்கான கைடன்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அனைவருக்கும் SAP Views யூடியூப் சேனல் சார்பாக குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்பில் சேர போலி சான்றிதழ் மேலும் 6 மாணவர்கள் மீது வழக்கு. புதுச்சேரியில் போலி சான்றிதழ்கள் அளித்து மருத்துவ படிப்பில் சேர்ந்ததாக ஏற்கனவே 44 மாணவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருந்த நிலையில் மேலும் 6 மாணவர்களுடைய சான்றிதழ்கள் போலி என நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது ஏன் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நேர்வழியில் இருக்கணும், எந்த விதமான குறுக்கு வழியிலையும் போகக்கூடாது. அப்படி நீங்கள் குறுக்கு வழியில் போகும் பட்சத்தில் உங்களுடைய 5.5 ஆண்டு காலத்தில், அதாவது மருத்துவ படிப்பு முடிக்கக்கூடிய அந்த 5.5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய சான்றிதழ், நீங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட சான்றிதழ் போலி என கண்டுபிடிக்கும் பட்சத்தில் எந்த வருஷத்தில் எந்த டேட்டில், அதாவது நாளைக்கு நீங்கள் கோர்ஸை முடிக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு கூட உங்களுடைய அட்மிஷனை ரிஜெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போதே கவுன்சிலிங், அது MCCயாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, சென்டாக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பீங்க. அதாவது மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களும் உண்மையானவையே, எனவே அதாவது பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படிங்கிறத நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருப்பீங்க. அப்படி தவறும் பட்சத்தில் என்னுடைய சேர்க்கை நிராகரிக்கப்படும் என்பதையும் அறிவேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதனால் இது ஏன் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறோன்னா, யாராவது ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு ஃபேக் ஏஜென்ட் சொன்னாங்க, இல்லைன்னா ஒரு கல்லூரி சொல்லிச்சு, இல்லைன்னா அந்த கல்லூரியின் சார்பாக வரக்கூடிய ஒரு ஏஜென்ட் சொன்னார் அப்படின்னு அவர் பின்னாடி நீங்கள் தவறான வழியில் போகும் பட்சத்தில் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய சேர்க்கை நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கிறோம். நேற்று போட்ட அந்த 44 மாணவர்கள் மீது ஏற்கனவே வழக்கு பதியப்பட்டது அப்படிங்கிற வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை எண்ட் ஆஃப் த வீடியோவில் வச்சுருக்கிறேன். புதுவையில் அரசு மருத்துவக் கல்லூரி, 3 தனியார் மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றில் இளநிலை மருத்துவ படிப்பு MBBS மாணவர் சேர்க்கையில் வெளிநாடு வாழ் இந்தியர் உதவித்தொகை, அதாவது NRI ஸ்பான்சர்ஸ், இவங்களுடைய பிரிவில் இந்த கோட்டாவில் NRI ஸ்பான்சர் கோட்டா பிரிவில் 15% இட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதன்படி NRI ஸ்பான்சர் ஒதுக்கீட்டில் 44 மாணவர்கள் போலி சான்றிதழ்கள் அளித்து சேர்ந்ததாக புகார் எழுந்தது. அதாவது அந்த ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட்டு அங்கே ஸ்பான்சர் இல்லாமல் ஃபேக்காக இங்கேயா ஒரு டாக்குமெண்ட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி போலியான முகவர்கள் மூலமாக ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு போய் ஜாயின் பண்ணிக்கிறது.
அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆய்வு செய்யும்போது அது போலியானது என நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்களுக்கான இடங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் சம்பந்தப்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க சென்டாக் நிர்வாகம் சார்பில் இலாசுப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனால் சம்பந்தப்பட்ட 44 மாணவர்கள் மீது போலி ஆவணங்கள் தயாரித்தல், அதை உண்மை என கூறி சமர்ப்பித்தல் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லன் சென்டாக் அதிகாரிகளிடம் செவ்வாய்க்கிழமை விசாரணை நடத்தினார். மேலும் புகார்களுக்கான மாணவர்களின் பெற்றோர்களுக்கு போலீசார் அழைப்பானை அனுப்பினர். அப்போது இந்த மாதிரியான ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணுறாருன்னா அதற்கு பெற்றோர்களும் உடந்தை அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்ஸுக்கும் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில் சென்டாக் அதிகாரிகள் இந்திய வெளியுறவு அமைச்சகத்துக்கு இப்போது ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டோ இல்லை ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோ அனுப்புகிறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்ஆர்ஐ கேண்டிடேட் ஆகட்டும், என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஸ் கேண்டிடேட்டுடைய சர்டிஃபிகேட் ஆகட்டும், அதை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பிச்சு அதனுடைய ஜென்யூனஸ் செக் பண்ணுவாங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அரபு நாடுகளிலிருந்து பெறப்பட்டதாக அழைக்கப்பட்ட 6 மாணவர்களின் சான்றிதழ்கள் போலியானவை என தெரிய வந்தது. அதன்படி புதிதாக மேலும் 6 மாணவர்கள் மீது, அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே 44 மாணவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு அவங்களுடைய அட்மிஷன் கேன்சல் பண்ணாங்க. நேற்று அதன் தொடர்ச்சியாக கூடுதலாக 6 மாணவர்களுடைய சான்றிதழ்களும் போலியானது, அவங்க கொடுத்த டாக்குமெண்ட் ஃபேக் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுடைய அட்மிஷனையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சென்டாக் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ். ஓகேங்களா? நேற்று போட்ட வீடியோவை நான் பார்க்கல அப்படின்றவங்களுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இங்கே வச்சுருக்கிறேன், அதையும் பார்த்துக்குங்க. 44 மாணவர்களுடைய சான்றிதழ்கள், அதாவது என்ஆர்ஐ சர்டிஃபிகேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ ஸ்பான்சர் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து ஃபேக் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இங்கே கொடுத்துருக்குறேன், இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். 44 புக்டு ஃபார் ஃபோர்ஜிங் என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் டு ஜாயின் எம்பிபிஎஸ் கோர்ஸ். இது டே பிஃபோர் எஸ்டர்டேது. இப்போது இந்த 44ங்கிற நம்பர் என்னவா மாறி இருக்குது, 50யாக மாறி இருக்குது. 44 + 6 மொத்தமாக 50 மாணவர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீதும் அவர்கள் பெற்றோர்கள் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீ வரும் சுற்றுகளில் ஒருவேளை ஒரு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் இருந்தாலோ, இல்லை அடுத்த வருஷம், அதாவது 2025 நீட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதை பார்த்துட்ருக்கிற பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு போலியான முகவர்களிடம் போயிட்டு நீங்கள் தேவையில்லாமல் போலி சான்றிதழ்களை அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் நாங்கள், இல்லை காலேஜே எல்லாம் பார்த்துக்கிறேன் நாங்கள் அப்படிங்கிற போலியான சான்றிதழ்களை கொடுத்து உங்களுடைய பணத்தையும் இழக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சேர்க்கை, மருத்துவ சேர்க்கையும் ரத்தாகாத மாதிரி நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.